நான் மதுரையில பசேறினதுல இருந்து இந்த ஊர்லாம் ஒரு ஸ்டாப்பா நின்று வந்துச்சு. இந்த ஊர்லாம் தாண்டி வந்தேன். ஆமா, மேலூர்ல நின்றுச்சு, அடுத்து திருப்பத்தூர்ல நின்றுச்சு, அப்புறம் திருமயத்துல நின்றுச்சு, அப்புறம் அது என்ன லேனா வழக்குல நின்றுச்சு. சரி, அப்புறம் சாலா வழக்குல நின்றுச்சு. இப்படி ஒரு வழக்கா நின்று புதுக்கோட்டையில வந்து இறங்கி வந்தாச்சு. ஆனா 6 மணிக்கு கச்சேரி ஆரம்பிக்கிறோம்னு என்ன 3 மணிக்கெல்லாம் புதுக்கோட்டை வர சொல்லி நான் அந்த 4 மணிக்கு வந்துட்டேன். அண்ணன் கண்ணன் 9 மணிக்கு ஆரம்பிச்சு சொன்னாருதான். ஆனா என்கிட்ட சொல்லல. இல்ல எப்படி சொல்ல முடியும்? ஆமா, வீட்டுல படுத்துட்டா போச்சு. அதனால என்னை அடிக்க கூடாது. சரி, ஏன்னா யாருடைய கச்சேரிக்கு வந்திருக்கான்? எதுக்காக வந்திருக்கான்? யாரெல்லாம் வந்திருக்காங்க தெரியுமா? எப்படியாப்பட்ட ஆளுங்க வந்திருக்கான்? பிள்ளையார் கோயில்ல சாமியை கும்பிட்டு சாமி சரணா. யாரெல்லாம் வந்திருக்காங்க தெரியுமா? யார் வந்திருக்கான்? சன் டிவி பிராபலம், விஜய் டிவி பிராபலம், கே டிவி பிராபலம், அவங்க அப்பத்தா ஓட்ட டிவி பிராபலம். என்னது ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? சாமி, அது ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம்னா என்ன? அப்புறம் அதுக்கு பேர் என்ன? ப்ராப்ளம் கிடையாது சாமி, அதுக்கு பேரு பிரபலம். அந்த பலகாரம் எனக்கு வைக்கவே இல்லங்க. அந்த பலகாரமா? ஏதோ ஒரு போண்டா. பிரபலம்னா ஃபேமஸ் ஆனவங்க சாமி. என்னது ஃபேமஸ்? ஃபேமஸா? இன்னமா ஃபேமஸ்? இன்னமா ஃபேமஸ் போற? சைஸ் எத்தனை? 42. சாமி, அது எனக்கு. உங்களுக்கு 42. அந்த பிள்ளைக்கு எஸ். சாமி, உங்களுக்கெல்லாம் எம். கரெக்ட் சாமி. சாமி, அதெல்லாம் இருக்கட்டும். ஃபேமஸ் அப்படின்னா புகழ் பெற்றவங்க. அந்த டிவிக்கெல்லாம் போய் புகழ் பெற்றவங்க நீங்க வந்திருக்கோம். ஆமா சாமி. ஆகாஷ் ஒரு டிவில நடிச்சு அந்த டிவி வரவே மாட்டேது. டிவியே காலி பண்ணிட்டாங்க சாமி. டிவியே காலி பண்ணிட்டாங்க சாமி. அதனால யாருடைய கச்சேரிக்கு வந்திருக்கா? யாரெல்லாம் வந்திருக்கா? யாரெல்லாம் வந்திருக்கா? அப்படி நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நான் எடுத்து சொல்லிடுவேனா? நல்லா. ஐயா கச்சேரி, நான் கச்சேரி, இது நாட்டுப்புற கச்சேரி. கச்சேரி, நான் கச்சேரி,